எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி நம்முடைய அபிஷேக் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அது நம்முடைய தளபதி விஜய் அவர்களை கண்கள் கலங்க வைத்திருக்குது. கண்கள் கலந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது ஒட்டுமொத்த ஜீ தமிழையும் அதிர வைத்திருக்குது. அபிஷேக் அவர்களை மிக பெரும் அளவுக்கு மனம் குளிர வைத்திருக்குது. அவர்களுடைய அப்பா அம்மா பெரும் அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும், அபிஷேக் அவர்கள் என்ன பாட்டு பாடினாங்க, அவங்க கடைசியாக சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்பவே முக்கியமான பல மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே என்னப்பா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டால் எல்லாருக்குமே சொல்ல தெரியும். இந்த 2026 எலெக்ஷன் மட்டும்தான். வர ஏப்ரல் 23 எலெக்ஷன் வரப்போகுது. மிக பெரும் அளவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தமிழகம் முழுக்க மிக பெரும் அளவுக்கு அலையை ஏற்படுத்தி இருக்குது. ஒட்டுமொத்த மீடியாக்களும், அது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்களாகட்டும், இல்லை நியூஸ் டிவியில் ஒளிபரப்பாகிற நியூஸ் சேனலாகட்டும், எல்லாருமே அரசியல் அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தளபதி விஜய் அவர்களுடைய 2026 எலெக்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் களமிறங்கிறதுனால தான் இந்த ஒரு தேர்தல் மிக பெரும் அளவுக்கு சூடாகி இருக்குது. இதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன் நடந்து இருந்தாலும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எலெக்ஷனில் சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வர, முதியவர்கள் வர எல்லாருமே இந்த எலெக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, சிறு குழந்தைகள்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட தளபதி விஜய் அவர்களுக்கு டிவிக்கே கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கெஞ்சுறதும் அழுகிறதும் சோசியல் மீடியாக்கள் ரொம்பவே இப்போலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் வேறு எந்த ஒரு ஷோவுக்குமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது இல்லவே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் ஜீ தமிழில் ஒளிபரப்பப்படுற நம்முடைய சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொட்டிருக்குது. இப்படி ஒரு மாபெரும் சாதனைக்கு யார் காரணம், எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய அபிஷேகா அப்படின்னு ஜீ தமிழ் சேர்ந்தவர்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, இது வரைக்கும் பொதுவாகவே சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸுடைய டிஆர்பி ரேட்டிங் கொஞ்சம் எங்களுடைய சேனல்லையே மற்ற ஷோவை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எலெக்ஷன் டைமில் அனைத்து ஷோகளுக்குமே, மற்ற எல்லா சேனலுடைய எல்லா ஷோகளுக்குமே டிஆர்பி ரேட்டிங் கம்மியாக இருக்கிற இப்போ ஒரு டைமில் அபிஷேக் அவர்கள் மைக்கை பிடித்து எப்பெல்லாம் பாடுறாங்களோ அப்போல்லாம் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, உச்சத்தை தொடுது. அபிஷேகா போன்ற ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் எங்களுக்கு ஒவ்வொரு சீசன் வந்தாங்களா, எங்களுடைய ஜீ தமிழ் சேனல் இந்தியா நம்பர் 1 சேனலாக சீக்கிரமாகவே வந்துடும் சொல்லிட்டு பாராட்டி இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய அபிஷேகாவுடைய ஃபேன்ஸ் கூட்டம் மிக பெரும் அளவுக்கு தமிழகத்தில் இருக்கிறாங்க. அபிஷேகாவுடைய பாடல்கள் அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனதையும் கட்டி போட்டு வச்சுருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேக் அவர்கள் சூப்பராக பாடுறாங்க. அது ஏஆர் ரகுமான் ஆகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், சித்ரா அம்மா ஆகட்டும், எல்லாருமே இந்த பொண்ணு ஒரு லெஜண்ட், எங்களை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட போகிற ஒரு லெஜண்ட் அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அபிஷேக் அவர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாதனைகள் பண்ணுறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருக்கிறாங்க. ஷோ முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெளியே பண்ண சாதனைகள் கணக்கில் அடங்கா பல சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அபிஷேக் அவர்கள் நம்முடைய தளபதி விஜய் அவர்களுடைய பாட்டான நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், அந்த ஒரு பாட்டை அவங்களுடைய குழந்தை குரலில் ரொம்பவே அழகாக பாடியிருக்கிறாங்க. என்னதான் நான் பாடியிருக்கிறது கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் நம்முடைய அபிஷேக் அவர்கள் ரொம்பவே சூப்பராக பாடியிருக்கிறாங்க. அதை கேட்ட தளபதி விஜய் அவர்கள் கண்கள் கலங்கி அபிஷேக் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி உண்மையாலும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுமா, நீங்கள் இன்னும் மேலும் பல சாதனைகள் பண்ணுறது எனக்கு ரொம்பவே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இதற்கு அபிஷேக் அவர்கள் ரொம்ப நன்றி விஜய் அங்கிள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நானும் டிவிகேக்கு தான் வாக்கு போடுவேன், ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்பவே சிரித்து ரொம்பவே க்யூட்டான மொமெண்ட்டாக ஆகியிருக்குது. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.